ஸோ guys, இன்னைக்கு நம்ம நிஃப்டில ஒரு ஸ்கால்பிங் செட்டப்ல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ நமக்கு டார்கெட் தான் guys இன்னைக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு எப்பயும் போல நம்ம ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு ஜிம்ல ஒரு 5K ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணல. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா மத்தியானம் கரெக்டான ஒரு ப்ரோட்டீன் எடுக்கல. ஸோ அதனால ஒரு வீக்காவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு எந்த ஒரு வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணாம நார்மலா ஒரு 5K ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சைக்கிளிங் பண்ணிட்டு ஸோ சின்னதா ஒரு கார்டியோட நீங்க நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஸோ சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியே நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ சிபிஆரை நம்ம என்னதான் ட்ரேட் பண்ணாலும் ஸோ அதுக்குள்ள நம்ம எங்க ஸ்கேல்ப் பண்ணணும், எங்க நம்ம லாங் ஷாட் போகணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கேல்ப் பண்ற இடத்துல நம்ம கம்மி பாயிண்ட்ஸோட நம்ம வெளியே வரணும். லாங் ஷாட் போறப்ப நம்ம நிறைய பாயிண்ட்ஸோட வெளியே வரணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா லாங் ஷாட் போற அன்னைக்கு நம்ம கம்மியான பாயிண்ட்ஸோட வெளியே வருவோம். ஸோ கம்மியான பாயிண்ட்ஸ் எங்க நம்ம வெளியே வரணுமோ ஸோ அங்க நம்ம லாங் ஷாட்டாக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்றப்பதான் நம்ம லாசஸ் ஃபேஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க எங்க நம்ம ஸ்கேல்ப் பண்ணணும், எங்க நம்ம லாங் பொசிஷன் எடுக்கணும்ன்றத கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக முக்கியம்னா நம்ம என்ட்ரி மட்டுமே முக்கியம் கிடையாது, ஸ்டாப் லாஸ் மட்டுமே முக்கியம் கிடையாது, எக்ஸிட் ஆன பாயிண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மோர் டீடைல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.